வணக்கம். இன்றைய நாள் 24/10/2025 வெள்ளிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் செல்வராசா திபிராஜ். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பரிசாக வழங்கி 2 யானைகளை மீண்டும் பெற தாய்லாந்து நடவடிக்கை. மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளின் வரிசையில் 5 பாடசாலை மாணவர்கள். வடக்கு கிழக்கில் 700 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் விடுவிப்பு. இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட படகு கண்டுபிடிப்பு. டெல்லியில் தற்கொலை தாக்குதலுக்கு திட்டமிட்ட ISIS ஏற்பாட்டாளர்கள் கைது. ஆந்திராவில் தீப்பிடித்து எரிந்த பேருந்து 25க்கும் மேற்பட்டோர் உடல் கருகி உயிரிழப்பு. கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நிறுத்திய ட்ரம்ப். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். தாய்லாந்து பரிசாக வழங்கிய 2 யானைகளை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக தாய்லாந்து அரசாங்கம் இலங்கையுடன் எதிர்வரும் 28ஆம் திகதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. இலங்கையில் குறித்த யானைகள் மோசமாக பராமரிக்கப்படுவதாகவும் தவறாக நடாத்தப்படுவதாகவும் வெளியான செய்திகளை தொடர்ந்து அவற்றை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வர தாய்லாந்து அரசு திட்டமிட்டுள்ளது. தாய்லாந்து யானைகளான பிளாய், ஃப்ராட்டு, பா மற்றும் ஃப்ளாய், ஸ்ரீனாரோங் ஆகியவற்றின் நலன் குறித்து அதிகரித்து வரும் கவலைகளுக்கு மத்தியில் தாய்லாந்தின் பிரதமரும் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சருமான சுகாட்ஸ் ஷோம்க்லீன் வியாழக்கிழமை 23 தனது முகநூல் புத்தகத்தில் அவசரமாக இலங்கை விமானத்தில் செல்ல திட்டமிட்டுள்ளதாக பதிவிட்டார். பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நாவலப்பிட்டி பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் கருத்துக்களை தெரிவித்தார். தூக்கிலிடப்பட உள்ள 805 ஆண்கள் 805 பேரில் 5 பாடசாலை மாணவர்களும் 21 பெண்களும் அதில் அடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தென் மாகாணமே பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இதுவரை வடக்கு கிழக்கில் 700 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் பொதுமக்களிடம் திருப்பி தரப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்தார். 2025 ஜனவரி மாதம் 1ஆம் திகதி இன்று வரை வடக்கில் மொத்தம் 672.24 ஏக்கர் நிலம் பொது மக்களிடம் திருப்பி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த நிலங்களில் 86.24 ஏக்கர் தனியார் நிலங்களும் இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்ட 586 ஏக்கர் நிலங்களும் அடங்கும். குறித்த காணிகள் தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பு சபை மற்றும் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த விடுவிப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் பிரதி அமைச்சர் கூறினார். இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது பாதுகாப்பு பிரதியமைச்சர் இந்த விவரத்தை தெரிவித்தார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல பயன்படுத்தப்படுத்தியதாக நம்பப்படும் ஒரு படகினை கண்டுபிடித்துள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு சிறப்பு நடவடிக்கையின் போது இந்த படகு கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இது 400 குதிரை வலுவினை கொண்ட இயந்திரத்தை கொண்டுள்ளது. இதற்கிடையில் செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் ஆனந்தன் என்ற சந்தேக நபரிடமிருந்து 2 நவீன துப்பாக்கிகளையும் புலனாய்வாளர்கள் பறிமுதல் செய்தனர். மேலும் விசாரணைகளில் ஆனந்தன் முன்னர் பல சந்தர்ப்பங்களில் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற நபர்களை இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக கடல் வழியாக அனுப்ப உதவியதாக தெரிய வந்துள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். தேசிய தலைநகரில் தற்கொலை தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக கூறப்படும் ISIS பயங்கரவாத குழுவின் 2 செயற்பாட்டாளர்களை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு இன்று கைது செய்துள்ளது. டெல்லி மற்றும் மத்திய பிரதேசத்தில் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனைகளை தொடர்ந்து இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களில் ஒருவர் தெற்கு டெல்லியில் கைது செய்யப்பட்டார். 2வது நபர் மத்திய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் தற்கொலை தாக்குதலுக்கு பயிற்சி பெற்று வந்ததாகவும் அவர்களிடம் ஒரு மேம்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சாதனம் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்வது உலக செய்திகள்.
ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள சின்ன தேகூர் அருகே இன்று 24 அதிகாலை தனியார் சொகுசு பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் 25க்கும் மேற்பட்டோர் உடல் கருகி உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சுமார் 20 பயணிகளுடன் சென்ற குறித்த பேருந்து இன்று அதிகாலை 3:30 மணியளவில் எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு தீப்பிடித்ததாக இந்து செய்தி வெளியிட்டுள்ளது. விபத்தினை அடுத்து பேருந்தின் முன்பக்கத்தில் இருந்து உடனடியாக தீப்பிழம்புகள் எழுந்து வேகமாக பரவி எரிபொருள் தொட்டி வெடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அனர்த்தத்தில் மேலும் பலர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கர்னூல் அரசு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுக்களையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் அரசாங்கம் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ரீகன் வரிகள் குறித்து எதிர்மறையாக பேசும் விளம்பரத்தை வெளியிட்டதன் எதிரொலியாக ட்ரம்பின் இந்த அறிவிப்பு வியாழக்கிழமை 23 இரவு வந்தது. இந்த விளம்பரங்கள் அமெரிக்க நீதிமன்றம் முடிவுகளை பாதிக்கும் நோக்கிலான மோசமான நடத்தை என்று அவர் விவரித்தார். குறித்த விளம்பரத்தில் 1987 ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ரீகன் ஜப்பானிய தயாரிப்புகளுக்கு சில வரிகளை விதித்த போதும் அதிக வரிகளின் நீண்டகால பொருளாதார அபாயங்கள் மற்றும் வர்த்தக போரின் அச்சுறுத்தல் குறித்து எச்சரித்த போதும் ஆற்றிய உரையில் சில பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இத்துடன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேரலையில் www.fanasiatamiltv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.